வில்லனு. அதே மாதிரி அவரும் மேலே போய் பார்க்க போகிறாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு பயங்க. ஒரே இடத்துல நின்னா எப்படி பயம் வரும், அதாவது மேலே இருந்து கீழே பார்க்கும்போது பயம் இருக்கும்ல. இவன் காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடும் போது இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் முன்னேறி மேலே ஏறுன்னு இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அவனும் ஏறுறான். ஆனால் கடைசியாக அவன் கீழே விழுந்துடுறான். கால் தவறி கீழே விழுந்துடுறான். நல்ல ரோப் அவனை பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் போனார் பார்த்தீங்களா, அவர் காலில் ஏதோ ட்ராப் இருக்குது. அதாவது இந்த மிருகங்கள்லாம் பிடிக்க ட்ராப் வைப்பாங்களா, அந்த மாதிரி ட்ராப்பு அவர் காலில் மாட்டிக்குது. இப்போ இங்கே 2 பேர் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ அவங்கள போய் காப்பாற்று, தொங்கிக்கிட்டு இருக்க அவங்கள போய் காப்பாற்று அப்படின்னு சொன்னாலே இந்த பொண்ணை போய் காப்பாற்ற போகிறாங்க. கயிறு போட்டு ரோப் போட்டு இந்த பொண்ணை அவங்கள காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்மளுக்கு தான் தெரியும். எல்லாருமே மேலே வந்துடுவாங்க, சேஃபாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மொட்டை இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மொட்டை கொஞ்சம் வில்லங்கமானால்தான் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்களோ அவங்களுக்கு பயம் தாங்க முடியலங்க, கத்துறாங்க. அப்போ தான் அந்த விஷுவல்ஸை காட்டுறாங்க. இவங்க டாக்டர், அந்த தம்பி வந்து பேஷண்ட்டாக இருக்கார், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே காதல் வயப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்புக்கு இவரையும் கூட்டிகிட்டு வராங்க. கயிறு போட்டு ரோப் போட்டு மேலே இழுத்துட்டும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனசை திட்டிக்கிட்டு நம்ம வில்லனை பார்க்க போகிறாங்க. வில்லனை பார்க்கும்போது தான் தெரியுது அவனை அங்கே காணோம். அதாவது அவனை யாரோ தூக்கிக்கிட்டு போயிட்டாங்க, அதாவது கடத்திட்டு போகிற மாதிரி அந்த சங்கிலி, அந்த ட்ராப்போடைய சங்கிலி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. வந்து பார்த்தா யாருமே இல்லை அங்கே. ஆனால் அவன் அங்கே தான் இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா இது ஒரு ட்ராப்புங்க. அதாவது விலங்குகளை பிடிக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வைக்கிற ஒரு ட்ராப்பு. அது எப்படி இங்கேன்னு யோசிக்கிறாங்க. மனித நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல எப்படி இந்த ட்ராப்பு அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாருமே திட்டிக்கிறாங்க. பரவாயில்ல, திட்டத்தை விட்டுட்டு நம்ம வில்லனை தேட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு வில்லனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு பக்கமாக அவனை பற்றி கத்துறாங்க. ஆனால் யாருமே கேட்கல. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு அவங்க சண்டையில் நம்ம ஹீரோயினை கீழே தள்ளி விட்டுறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு போகிறாங்க கீழே. ஹீரோயினோட ஃப்ரெண்டு போய் அவங்கள காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயும் ட்ராப்பாக இருக்குங்க. இந்த மிருகங்கள்லாம் இந்த பள்ளத்தில் விழுந்து இந்த குத்தி இறக்குறது ட்ராப்பு சொல்லுவாங்களோ அதே மாதிரி அதில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கை மட்டும் மாட்டிக்கிச்சு, அதனால் தப்பிச்சிட்டாங்க. அது நல்ல வேலை அந்த உடம்பு மாட்டல. அதுலேருந்து அவங்க ஃப்ரெண்டு அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அந்த கையை எடுத்துகிட்டு அந்த கம்பிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே என்ன காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வில்லனை இழுத்துட்டு போகிறாங்க யாரோ. உடனே மலை பிரதேசம் காட்டுறாங்க. இது எதுக்குன்னா இருட்டாகுது குளிராகுது. அந்த மலையில் இருக்க இப்போது இருட்டும் குளிரும் இருக்குது. இப்போ இவங்க அந்த ஃப்ரெண்டை தேடி போகிறாங்க, வில்லன் ஃப்ரெண்டை தேடி போகிறாங்க. என்னால் முடியாது, தனித்தனியாக பிரிஞ்சு தேட முடியாதுன்றதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி ரோப் கட்டிக்கிட்டு, அதாவது ஒருத்தர் பின்னாடி கயிறு, அவங்க பின்னாடி இன்னொரு கயிறு இருக்கும்ல, அந்த மாதிரி கட்டிக்கிட்டு தேட போகிறாங்க. ஒவ்வொரு திசையிலையும் அவங்க தேடுறாங்க. தேடிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு வந்து அவங்க நெஞ்சிலே குத்துதுங்க. கடைசியாக அவங்க தான் வராங்க. அவங்க நெஞ்சில் குத்துது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கயிறு அருந்துருது. அவங்க நடுவில் இருக்கல ஒரு கயிறு, அதை அருந்த உடனே அவங்களை இழுத்துக்கிட்டு போகுது ஏதோ. ஆனால் அது எதுன்னு யாருக்குமே தெரியல. அது ஏதோ ஒன்று அவங்களை